நாங்க சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து சிறுபான்மையினரும் மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில அடுத்த கட்டமா அந்த வெற்றியை தக்க வைத்துக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமா? நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது. அது மாதிரியெல்லாம் ஆகாது. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. அந்த அர்த்தத்தில் கேட்கல. அடுத்தடுத்த காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மோடி தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அமையும். அது தெரியாது. மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், 39 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இப்ப தேர்தல் காலத்துல கூட இடி தொடர்ச்சியா நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. நேற்று கூட ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறையிலே அவருக்கான வழக்கை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும்.